Hi friends, welcome back to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு susiyam. நம்ம பச்சை பயிரில் ஹெல்த்தியாட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துருவோம். நான் 150 கிராம் சிறுபயிறு எடுத்து பச்சை பயிறு எடுத்து ஊற போட்டு 4 மணிக்கூர் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னா சீக்கிரம் வேகும். அரை கப்பு வெல்லம், அரை கப்பு தேங்காய், அரை கப்பு மைதா, ஏலக்காய் சர்க்கரையில் பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது 1 டேபிள் ஸ்பூன் நெய், இது சுக்கு பொடி, உப்பு. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். குக்கரில் பயிரை எடுத்து வேக வச்சுருவோம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க. நான் இதை அடுப்பில் வச்சுறேன். பாருங்கள், நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சாச்சு. வெள்ளைப்பாக காய்ப்போம். வச்சு வெள்ளத்தை போட்டு ஒரு 1/4 கப்பு பண்ணிவிட்டு நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டிடணும். நல்லா கரையிட்டு பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம இதை இனிமேல் வடிகட்டி பேர் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் விடுவோம். வேக வச்சதில் இப்போ பாருங்கள், தேங்காயை போடுவோம், ஏலக்காய் போட்டு நல்லா கிளறி விடுவோம். சுக்கு பொடி நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம இப்போ வடித்த வெள்ளைப்பாகு விடுவோம். கெட்டியாக வாரது வரைக்கும் கிளறி இறக்கி அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம உருண்டையாக உருட்டலாம். அரை டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி இருக்கும். இப்போ வெள்ளம் நம்ம தண்ணி விட்டோன்னா நல்லா இலகின போல் இருக்கும். கெட்டியாகி வரட்டு. பாருங்கள், கெட்டியாயிடுச்சு. இப்படி இந்த பதவி நான் ஆரச்சுமே கெட்டியாயிரும். இனிமேல் அடுப்பணைச்சி இதை ஒரு இதில் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். பச்சை பயிறு வெள்ளை கலவை கொஞ்சம் நல்லா ஆறட்டு. அதுக்கடையில் நம்ம இந்த மேல் மாவு தயாரிச்சிடுவோம். அதாவது மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு. பாருங்கள், ஒரு நுள்ளு உப்பு போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், தோசை மாவோடையும் கொஞ்சம் கெட்டியாக பஜ்ஜி மாவு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே போல் நான் கரைச்சி எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு விட்டு காணிக்கேன். பருப்பு கலவை நல்லா ஆறிட்டு நம்ம இந்த இதையும் கரைச்சி வச்சாச்சு. கையில் கொஞ்சம் நெய் தொட்டுவிடுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, உங்களுக்கு பெரிய உருண்டை வேணுன்னா பெருசு, சின்னது வேணுன்னா சின்னது, இப்படி சின்னதாக உருட்டி வச்சிடலாம். நான் இப்போ எல்லாம் உருட்டி வச்சு காணிக்க உங்களுக்கு எப்படி சுடுவோன்னு பார்த்துருவோம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிது. இதை எப்படி எடுத்து இதில் போட்டு பாருங்கள், அதை கோட் பண்ணி நம்ம பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றா விடணும். பாருங்கள், நம்ம இந்த மாவு கூட கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்து கலக்கி வச்சுருந்தாக்கி இதோட நல்லா பஞ்சு போல் இருக்கும், சாஃப்டாக. நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். இட்லி மாவு சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அப்படி. பாருங்கள், 2 பக்கமும் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம். நல்லா வந்த உடனே எடுங்க. இப்போ அடுத்ததையும் போட்டு நான் சுட்டு காணிக்கேன். ஒரு புறம் வந்துட்டு கொஞ்சம் திருப்பி போடுங்க. இன்னும் நல்லா வேகட்டு. பாருங்க, அடுத்ததையும் எடுத்துருவோம். நம்ம இப்போ பிளேட்டில் வச்சு பார்ப்போம். செய்தாச்சு. நம்ம இவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ள. பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.